நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவீன சரஸ்வதி சபதம் இந்த படத்துக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு கனெக்ட் இருக்குது. எப்படின்னா வந்து என் கூட ஒர்க் பண்ண சந்துரு அவர் தான் வந்து இந்த படத்துடைய டைரக்டர். என் கூட வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார் மங்காத்தா படத்தில். அவர் வந்து டைரக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இது என்ன ஜானர் அப்படிங்கிறதே எனக்கு உண்மையிலேயே வந்து தெரில. என்னென்னா வந்து இது ஒரு ஃபேண்டசியா இல்லைனா வந்து இது வந்து ஒரு காமெடி அட்வென்ச்சரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு புது ஜானர் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃப்ரெஷ் டீம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஜெய் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் கதாநாயகனாக. அவர் வெளியிலலாம் இப்போ பார்க்க முடியறதில்ல ஜெய்யை எங்கேயும். ரொம்ப திருந்தி நல்ல பையனாக தலைமறைவாக வாழ்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஜெய், அப்புறம் வந்து நம்ம விடிவி கணேஷ் அவர்கள், அப்புறம் வந்து சத்யன் நடிக்கிறாங்க. அப்புறம் வந்து ராஜ்குமார், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ராஜ்குமார். புராளி படத்தில் நடித்த நிவேதா தாமஸ் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜீவா பேசுகிறேன். ட்ரெய்லர் பார்த்தேன், நவீன சரஸ்வதி சபதத்தோடது. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு க்யூரியாசிட்டி கொடுக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு இது அந்த ஹேங் ஓவர் மாதிரிலாம் சொல்லிலாம் கலாய்ச்சிருக்கிறாங்க. வணக்கம், நான் அமுதன் பேசுகிறேன். என்னோடய தமிழ் படத்தில் எங்களோட அசோசியேட்டாக இருந்த சந்துரு இந்த படம் பண்ணியிருக்கான், டைரக்டராக இருக்கான். அந்த படத்தில் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பீடி, சிகரெட்டு, தண்ணி எல்லா கட்ட பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு எதுக்குடா கல்யாணம் பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய முடியும் உங்களால்? என்னடா சொப்ன சுந்தரி கார விஜயபாபு வச்சிருக்காரு? விடு மாமா, காரை தானே வச்சிருக்காரு, சொப்பன சுந்தரி வச்சிருக்காரு. ஓகே. ஏஜிஎஸ் ஃபிலிம் வழங்கும் நவீன சரஸ்வதி சபதம் ஒரு சூப்பரான பிக்சர். ஜெய் அவர்களும் விடிவி கணேஷ் அண்ணனும் சத்யன், ராஜ்குமார் இவங்க 4 பேர் சேர்ந்து செம கலக்கலான ஒரு அட்டகாசமான ஒரு திரைப்படம் இது. நவீன சரஸ்வதி சபதம் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், அதனோட சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். இட்ஸ் வெரி குட். பிரேம் ஒரு புதுசாக ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணுறாங்க. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ். மியூசிக் டைரக்டரும் ஒரு ஃப்ரெஷ் டேலண்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் பேர் வந்து பிரேம். ஸோ எல்லாருமே அவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், பிகாஸ் ஹி இஸ் கிவன் வண்டர்ஃபுல் மியூசிக். ஹாய், நான் பிரேம் பேசுகிறேன். நவீன சரஸ்வதி சபதத்தோட மியூசிக் கம்போசர். இது என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம். இதில் வந்து மொத்தம் நாலு பாட்டு பண்ணியிருக்கோம். 2 பாட்டு வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. அப்புறம் ஒரு சாங் கார்கி சார் எழுதியிருக்காரு. அப்புறம் கானாபால ஒரு சாங் எழுதியிருக்காரு. காத்திருந்த என்பேன்னு ஒரு பாட்டு வைரமுத்து சார் எழுதி டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா ஃபுல்லாக பல்லவி சரணம் அந்த மாதிரி ரெகுலராக இல்லாமல் ஒரு ஃபுல் ஃப்ளோவாக இருக்கும், மெலோடிக் ஃப்ளோவாக பண்ணியிருக்கோம். அது நவீன சரஸ்வதி சபதம் படம், ஏஜிஎஸோட படம். இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். சந்துரு, பிரேம் அவங்க கூட இந்த படத்துக்கான பாடல் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு சாங். உண்மையிலே சொல்லணுன்னா நான் இந்த ரெக்கார்டிங் பிரேம் கூப்பிட்டுப்போ நான் ஸ்டூடியோ உள்ள போனப்போ ஒரு சிங்கராக போனேன். சாங் ரெக்கார்ட் பண்ணி வெளியில் வரும்போது நான் பிரேமோட பெரிய ஃபேனாக வந்திருக்கேன். என்னென்னா he's an extraordinary music director. I'm very very happy and I feel lucky to be a part of this album. ஏன்னா வந்து இந்த ஆல்பம் கண்டிப்பாக ஒரு we are always looking for something, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஐடியா வந்தால் நாங்கள் எல்லாருமே we start putting our focus on that. and நவீன சரஸ்வதி சபதம் மியூசிக்கல் ஆல்பமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக you'll be thrilled and happy to listen to the songs. எல்லா சாங்ஸ், நான் வெறும் என்னோட சாங் பற்றி பேசலை, மொத்தமாக நீங்கள் ஆல்பமே வந்து யூ கோனா லவ் திஸ் ஆல்பம் பிகாஸ் ஆல் த சாங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். அண்ட் படம் கூட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாட்டர்டே ஃபீவர்னு ஒரு பார்ட்டி சாங் பற்றி மதன் கார்கி எழுதியிருக்காரு. கார்கி சார் கூட ஒர்க் பண்ணது வந்து அது ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஜாலியாக இருந்தது. ஒரு கிளப் சாங், பார்ட்டி சாங்னால ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் எல்லாம். ஒரு பார்ட்டி பற்றி இந்த பாட்டு முழுக்கவே சாட்டர்டே ஃபீவர்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு ரொம்ப லைவ்லியாக இருக்கும் பாட்டு முழுக்க. ஸோ ரொம்ப பெருசாக தத்துவம்லாம் சொல்லாமல் ரொம்ப வெறும் என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு கேட்டார். ரொம்ப கிளியராக சொன்னார் என்ன வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு சாங்.
ரப் சாங் இருந்தது. இட்ஸ் வெரி குட். எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 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 ஆல்பத்தில் இவ்வளோ வெரைட்டிஸான ஒரு சாங்ஸ் அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். இந்த உலகமே நம்மளோட பார்ட்டி ஹால் தான், சூரியனும் நிலாவும் நம்மளோட லைட் பீம் பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான லிரிக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பார்ட்டி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தால் பார்ட்டி, அவள் டம்ப் பண்ணிட்டு போனால் பார்ட்டி, மேரேஜ் ஆனால் பார்ட்டி, டைவர்ஸ் ஆனால் பார்ட்டி, எதுக்கு எடுத்துக்கிறதாலும் பார்ட்டி, ஒரு காயின் எடுத்து மேலே நீ தூக்கி போடு, டாஸ் போடு, என்ன விழுந்துச்சுனாலும் பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே இந்த பாட்டு ஃபுல்லாக போகும். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். விஜய் பிரகாஷ் வந்து சயனாரா ஃபிலிப் இந்த பாட்டு பாடியிருக்காங்க. ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அவ்வளோ அவங்களோட வாய்ஸ்லேயே வந்து அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த பாட்டு பாடும்போதுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அவங்களோட ரெண்டிஷன். விஜய் பிரகாஷ் எப்பவுமே வந்து அவரோட அந்த வாய்ஸில் இருக்கிற அந்த அழகான அந்த நெடிவு சுடிவுகள், அதில் ஒரு ஹியூமர் வைப்பார் அவரோட சிங்கிங்லேயே. அது இந்த பாட்டுலேயும் ரொம்ப அழகாக வந்திருக்கும். என்னோடய ஃபஸ்ட் படத்துலேயே வைரமுத்து சார், கார்கி சார் எல்லாம் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸாக நினைக்கிறேன். அதுவும் மெயினாக வைரமுத்து சார் வந்து அவரே இன்வால்வ் ஆகி ப்ராஜெக்ட் வந்துட்டாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாங்ஸ்க்கு போட்டு பிளெஸிங்ஸ் வாங்கலாம் தான் போனோம். அப்புறம் அவரே ரொம்ப இன்வால்வ் ஆகி ப்ராஜெக்ட்குள்ளேயே இந்த சாங்லாம் நான் எழுதணும்னு ஆசைப்பட்றேன்னு அவரே சொன்னது எனக்கு பெரிய பிளெஸிங்ஸாக நினைக்கிறேன். இந்த ஆல்பமில் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த நெஞ்சாங்குழி என்ற ஒரு பாட்டு. ஸோ எக்ஸ்ட்ரானரி டியூன் அண்ட் எக்ஸ்ட்ரானரி லிரிக்ஸ் பை வைரமுத்து சார். ஸோ கண்டிப்பாக இந்த ஆல்பம் வந்து பிரேம் சாருக்கு ஒரு பர்ஃபெக்ட் லான்ச்சாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமர் பிரேம் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஹிம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஷுட் ராக். ஸோ டெஃபினட்டாக பிரேம் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நெஞ்சாங்குழி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு பிரேம். அப்புறம் நெஞ்சாங்குழின்னு ஒரு சாங் அது எழுதியிருக்காரு. அது டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்ல லிரிக்ஸ். கார்த்திக் பாடியிருக்காங்க. அது அப்புறம் பூஜா பாடியிருக்காங்க. அந்த நெஞ்சாங்குழின்னு ஒரு சாங்ஸ் ரொம்ப நல்ல மெலோடியாக ரொம்ப நல்லா இருந்தது. The song which is very very close to my heart is நெஞ்சாங்குழி. அந்த பாட்டு ஷூட் பண்ணப்போ கூட அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இருக்கிற அந்த ஃபீல் வந்துட்டு அந்த பாட்டு கேட்டு முடிகிற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறமாவும் இருக்கும். ஸோ அந்த சாங் ஷூட் பண்ணது ஆண்டமானில். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே ரொம்ப மெமரபுளாக இருக்கும் எனக்கு. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். இதை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்துட்டு தட் சர்ப்ரைஸ் மீ வாஸ் இந்த படத்தோட கம்போசர்ஸ் நான் மீட் பண்ணுறது. இட்ஸ் கம்போஸ் பை பிரேம் அண்ட் அவரோட தம்பி விவேக் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ பிரேம் விவேக் ரெண்டு பேரும் நான் முதல் தடவை நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணும்போது they completely blew my mind off. ஏன்னா such என்ன சொல்கிறது இன்க்ரெடிபிளி டேலண்டட் மியூசிஷியன்ஸ். அண்ட் எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இவங்களை பார்த்த உடனே. இந்த அளவுக்கு மியூசிக் படித்து இந்த அளவுக்கு டேலண்டடாக இந்த மாதிரி மெட்ராஸில் 2 பேர் இருக்காங்களே அப்படின்றது ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி த்ரில்ட் அபவுட் இட். அண்ட் பாட்டு கேட்ட உடனே ஐ வாஸ் ஃப்ளோட் பை தி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஏன்னா இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங். வைரமுத்து சார் அழகான வரிகளில் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகாக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி பாடியிருக்க ஒரு பாட்டு இது. அண்ட் கண்டிப்பாக வந்து என்னோட கரியரில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். நெஞ்சாங்குழி ஏங்குதடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெத்தி பொட்டு வீங்குதடி, நித்திரைய தொலைச்ச கண்ணு துடிக்குதடி, நெனப்பு ஓங்குதடி, உள்ளு சிறு நோகுதடி, கண்ணீர் பட்டு கண்ணோ ரெண்டும் வலிக்குதடி. அப்புறம் கானாபாலா ஒரு சாங் எழுதியிருக்காரு, வாழ்க்கை ஒரு குவார்ட்டர்னு. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது கானாபாலாவோட ஒரு பாட்டு வாழ்க்கை கோட்டர்னு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாடி எழுதுவதற்கான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இயக்குனர் சந்துரு சாருக்கும் என்னுடைய சகோதரர் இசையமைப்பாளர் அண்ணன் பிரேமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கணேஷ் சாருக்கு வந்து பேக்கிங் பாடியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆல்ரெடி பயங்கரமாக கலக்கின்னு வருவார் சார். அவருக்கு ஒரு பேக்கிங் பரப்ப ரொம்ப சந்தோஷம். பாடல் வந்து என்ன எழுத சொன்னார் இயக்குனரும் இசையமைப்பாளரும். என்னை வந்து நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சூப்பரான ஓப்பனிங்காக நல்லாயிருக்கும். பல்லவி வாழ்க்கை ஒரு குவார்ட்டர், அதில் கலக்கு கொஞ்சம் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கை ஒரு குவார்ட்டர், அதில் கலக்கு கொஞ்சம் வாட்டர். அந்த சரணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாக சாதாரண யதார்த்தமாகவே இருக்கும். ஆடு மாடு கோழி ஐடி கட்டு தான்,
வீடு வாசலை கட்டி சொத்து சேர்க்குதா, 4 ஆணி ஒரு கோணி போதண்டா, நாம தான் தீவிலையும் வாழ்ந்து காட்டலான்ட்டு ஒரு சூப்பரான வரிகள். வாழ்க்கை ஒரு கோட்டர், அதில் கலக்கு கொஞ்சம் வாட்டர். இன்னும் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னொரு பாடல்கள். பிரேம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு ஓவராலாக இந்த ஆல்பம் ஃபுல்லாகவே. இன்னொரு ஒரு பாட்டு காத்திருந்தாய் அன்பே அப்படின்ட்டு ஒரு பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பாட்டு வந்து சின்மயி, நிவாஸ் அண்ட் அபய் ஜோத்பூர்கர் பாடியிருக்காங்க. அந்த சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகான ஒரு மெலடி. அந்த பாட்டுக்கு எடுத்துருக்கிற விஷுவல்ஸும் வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. படத்தோட ஒரு சாங் வந்து எனக்கு போட்டு காமிச்சாங்க. ரொம்ப அழகான ரொம்ப க்யூட்டான ஒரு சாங். அதில் அந்த பொண்ணு மைக் வச்சுக்கிட்டே ஃபுல்லாக பண்ணுற லவ்வும் இருக்கா. அதில் சந்துருவோட ஹியூமர் சென்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனந்தோட கேமரா ஒர்க் எல்லாமே வந்து முதல் முறை படம் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லை. புது டீம் மாதிரியே இல்லை. ரொம்ப சீசன்டாக நிறைய படங்கள் பண்ணி பண்ண ஒரு முதிர்ச்சி அதில் தெரியுது. காத்திருந்தாய் அன்பே எந்தன் காதல் நீதானே, 1,00,000 விண்மீன் மழையாய் பொழிகிறதே, பூமழையா தானா என் சீனி கண்ணீர். ஒரு சாங் வந்து ஒரு தேட்டர்லேருந்து ஒருத்தரை வந்து வெளியே எந்திரிச்சு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த மாண்டாஜஸும் அந்த படத்தில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் தான். இந்த சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் நிவேதா அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ட்ரைலர் பார்த்தேன். இந்த படத்தோட டைரக்டர் சந்துரு அவரோட ஒரு பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். படம் பார்க்கும்போது ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா காமெடியாக, அதாவது யூஸ்வலாக ஒரு காமெடி படம்னா ஒரு ரூம்குள்ளேயே முடிச்சிடுவாங்க. அது மாதிரி தெரியல. இது பேங்காக் சொல்லிட்டு அந்த மலேசியா அந்த மாதிரி இடத்துலலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சினிமோட்டோகிராஃபி, ஆனந்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. சந்துரு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக அது வருன்றதுக்கான ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு தமிழ் படம்னு ஒரு ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் ஒரு டயலாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு சொல்ல வேணாம், அவர் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் பார்க்குறப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக எல்லாரும் குடும்பத்தோடு போய் ரசிக்கிற மாதிரி ஒரு இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. படத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சபதம்னா உங்களுக்கு தெரியும் பழைய படம். பட் அந்த படத்தோட விஷயத்தோட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. இது வந்து டோட்டலி ஹிலேரியஸ் ட்ராமா. இந்த படத்துக்கு எனக்கும் நிறைய அசோசியேஷன் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஜெய் நான் எல்லாமே வந்து ஒன்றா தான் கெரியர் ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லலாம், ரோட்டில் சும்மா சுற்றின்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சும்மா ரோட்டில் பொறுக்கி இருந்தோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு. இது ஜெய்க்கு கேட்டால் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இப்போது ராஜா ராணி படம் வந்து ஜெய் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு. ஜெய் இஸ் எ வெரி டேலண்டட் பர்சன் அண்ட் அவர் நடிக்கிற படம் இது. அண்ட் செகண்ட் அசோசியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டைரக்டர் சந்துரு. இவர் தமிழ் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். அவர் இந்த பாட்டெலாம் கூட எழுதியிருக்காரு, பச்சை மஞ்சள், ஹோமா ஹாசி எல்லாமே. அண்ட் இந்த படம் க்ளோஸ்லி அசோசியேஷன் டு மீ. அண்ட் ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப முக்கியமாக பிடிச்ச விஷயம் வந்து அவங்க எல்லாருமே வேறு ஒரு ஜிப்ரிஷ் லாங்குவேஜில் பேசுகிறது தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். இட்ஸ் ஹிலேரியஸ். நல்ல ஒரு காமெடி ஃபிலிம் இது. ஐ திங்க் அண்ட் இதில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா தெரியும் எனக்கு. ஜெய் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட்.
கணேஷ் சார் நல்லா தெரியும், எல்லாரையும் தெரியும் எனக்கு. ஸோ ஐ விஷ் த ஹோல் க்ரூ ஆல் த வெரி பெஸ்ட். ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப ஸ்லீக்காக கட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. ஐ திங்க் எல்லாரையும் ரொம்ப யூடியூப்பில் ரொம்பவே ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பேச்சுலர் பார்ட்டி ஒரு செம்ம பிளான் வச்சிருக்கோம்டா. பேங்காக் போகிறோம், தண்ணியிலே மிதக்கிறோம். நவீன சரஸ்வதி சபதம் ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. சந்துரு ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு தான், தமிழ் படம்லாம் அவரோட ஒர்க் பண்ணேன். இதில் இன்ஃபேக்ட் நானும் பண்ணியிருக்கணும் அந்த 4 பேரில் ஒருத்தராக, பட் சின்ன ஒரு டேட் ப்ராப்ளம்னால அதை பண்ண முடியல. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. கேமராமேன் ஆனந்த் கலக்கிட்டார். எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே முதல்ல பெரிய ஆளாக போகிறது யாருன்னா கண்டிப்பாக அது கேமராமேனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் படத்துலேயே எனக்கு எங்கள் கேமராமேன் நீரவ் உடைய அசோசியேட்டாக இருந்த ஆனந்த் இந்த படத்தோட கேமராமேனாக பண்ணியிருக்கான். இந்த ட்ரெய்லரில் இல்லாத சில விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கே ரொம்ப புதுசாக இருக்கும். கம்ப்ளீட்டாக டோட்டலாக புதுசாக ஒன்று பண்ணியிருக்க இயக்குநர்கள் வரிசையில் சந்துருக்கு ஒரு முக்கியமான இடம் இந்த படம் வரும்போது வரும். படம் செம்ம காமெடியாக இருக்கும். ஏன்னா எனக்கு கதையும் ஃபுல்லாக தெரியும் முன்னாடியே. படம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸுமே நல்லா சிரிச்சுட்டு பயங்கர ஜாலியாக சிரிச்சுட்டு வர ஒரு படமாக இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்க அந்த ட்ரெண்ட் காமெடியாக இருக்கும். சும்மா அந்த ட்ராக் மாதிரிலாம் இல்லாமல் படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ படம் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Prevention of HIV. It begins with me. Hello, what can I do for you? Doctor, I've heard a lot about HIV, but I don't really understand what it is. Could you explain, please? Sure. It's a very serious health topic. HIV stands for human... This is the story. This is the story. This is the story of a breakthrough. Breakthrough in the global fight against HIV and AIDS. This is the story. This is the story. This is the story of a new approach. A new approach to prevention. Prevention. That outperforms anything else in the world. And is designed for those who need it the most. In their own language. In their own language. And respecting their cultural taboos. This is the story of pedagogically grounded. Evidence-based software from Stanford University. That in a few short years has become a movement Of more than 100 NGOs. And 70 nations. And hundreds of volunteers from around the globe who have donated their time, Talents and celebrity to the movement. This is the story of millions of boys and girls, men and women who, for the first time, know how to prevent HIV and AIDS. This is the story of Teach AIDS. But this story has just begun. Our vision is to provide this life-changing software free To everyone in the world who needs it. In the next 5 years. But we can't do that without your help. Without your help. Without your help. Because this story is also about you. And what you do right now. டீச் எய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து பியா சர்க்கார்னு ஒரு அம்மா அவங்க PhD. And I am also the founder and CEO of Teach AIDS, which is an NGO non-profit initiative that develops research-based, culturally appropriate animated materials and then gives them away across the world for free. ஸோ அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து இதை நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பெரிய சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இந்த ஃபீச்சர் ஃபில்ம் இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி ஷார்ட் ஃபில்ம் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யா, அனுஷ்கா, சித்தார்த் இவங்க எல்லாம் they have
given their voice and animation கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் டைம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம மக்களுக்கு போய் சேரணும். Our materials are now used in 78 countries, and we're extremely excited to be in Chennai for the first time today to be able to release the trailer for the Tamil animations. These animations star your most beloved celebrities that have donated their voices and donated their faces towards the animations. குணப்படுத்த முடியாத நோயிற்கு வருமுன் காப்பதே நல்லது. மருத்துவருடன் ஒரு சந்திப்பு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? டாக்டர், நான் HIV பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னால அதை சரியா புரிஞ்சுக்க முடியல. அது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது உடல் நலத்தை பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். HIVனா ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். இந்த மோசமான வைரஸ் தான் எய்ட்ஸ் நோயை உருவாக்குது. இது உங்க உயிரையே கொல்லக்கூடியது. என்ன சொல்றீங்க? இந்த நோயை குணப்படுத்தவே முடியாதா? முடியாது. HIV மற்றும் எய்ட்ஸ குணப்படுத்தவே முடியாது. இது யார வேணாலும் பாதிக்கலாம். அதனால வர்றதுக்கு முன்னால தடுப்பதுதான் சிறந்த பாதுகாப்பு. இத பத்தி எல்லா விவரங்களையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா உங்களையும் பாதுகாக்க முடியும், HIV பரவாம தடுக்கவும் முடியும். It is a cause, it's a movie promotion. It's not required that you have to be here and support this cause. So I'm overwhelmed actually to see all of you to support us, because as Pia said, without you all there's no way that we can talk so much, we can discuss so much, we can work so much, but without the print and the media, that's the only medium we have to get across to the whole state. And thank you very much, each one of you all who are here. Thank you so much for being here. So thanks Pia for getting such a wonderful method of teaching for us. And I'm sure, as Pia said, by 2015 she wants to cover India, and her aim is not only India. And again, thanks for giving us the first priority. She has, there's something, because she showed me her mails where you have a lot of NGOs, a lot of people from all over the world, from South Africa, there's so many worlds. We just saw the map and I went through all the statistics with her, but still she chose India to be the first place for her to work. And it would be really nice that by 2015, with each one's support, குணப்படுத்த முடியாத நோய்க்கு வருமுன் காப்பதே நல்லது. மருத்துவருடன் ஒரு சந்திப்பு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? டாக்டர், நான் HIV பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னால அதை சரியா புரிஞ்சுக்க முடியல. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது உடல் நலத்தை பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். HIVனா ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். இந்த மோசமான வைரஸ் தான் எய்ட்ஸ் நோயை உருவாக்குது. இது உங்க உயிரையும் கொல்லக்கூடியது. என்ன சொல்றீங்க டாக்டர்? இந்த நோயை குணப்படுத்தவே முடியாதா? முடியாது. HIV மற்றும் எய்ட்ஸ குணப்படுத்தவே முடியாது. இது யார வேணாலும் பாதிக்கலாம். அதனால வரதுக்கு முன்னால தடுப்பதுதான் சிறந்த பாதுகாப்பு. இத பத்தி எல்லா விவரங்களையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா உங்களையும் பாதுகாத்துக்க முடியும், HIV பரவாம தடுக்கவும் முடியும். இது பார்வைத்திறனற்றவர்களுக்கு, பார்வை குறைபாடு உள்ளவர்களோட நலன்களுக்காக இந்த சங்கம் செயல்பட்டு வருது. பார்வையற்றோரும் பார்வை குறைபாடு உள்ளவங்களும் செய்கிற கேண்டில்ஸ் தான் இதெல்லாம். இது இல்லாமல் நம்ம பல விதமான ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கோம். முதல்ல இந்த வொகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர், அதில் படிப்பறிவு அதிகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கேண்டில் பண்ணுறது, சேர் பண்ணுறது, அப்புறம் இந்த
லேமினேஷன் பண்ணுறது, இது மாதிரி ஒரு 10-12 தொழில் வகையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இங்கே வேலை பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் அஸ் நாங்கள் வந்து வாலண்டியர்ஸ். இந்த தொண்டு நிறுவனம் வந்து என்னெல்லாம் வேலை பண்ணுறோம் அப்படின்னா, ஏர்லி இன்டர்வென்ஷன், அதாவது குழந்தை பருவத்தில் மழலை பருவத்திலிருந்தே பயிற்சி கொடுக்குறோம். ஏர்லி இன்டர்வென்ஷனில் மழலை பருவத்திலேயே பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி பயிற்சி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏர்லி இன்டர்வென்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 6 வயசு வரைக்கும் அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் பயிற்சியில் குழந்தைங்க இருப்பாங்க. இது இல்லாமல் மியூசிக் சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து இந்த நிறுவனம் வந்து அந்த மாதவரத்தில் இருக்குது. அங்கே வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் சில பீரியடில் இருக்கும். அது வந்து மியூசிக் 1 இயர் கோர்ஸு, கம்ப்யூட்டர் 6 மாத கோர்ஸு, இந்த கேண்டில் பண்ணுறது இது மாதிரி 9 மாத கோர்ஸு. இந்த ப்ரோக்ராம் ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம். அதாவது எல்லாரும் பியானோ வாசிப்பாங்க, எல்லாரும் பாடுவாங்க. ஆனால் மிஸ்டர் அனில் ஸ்ரீனிவாசன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு பாட போகிறார், பியானோ வாசிக்க போகிறார். இதில் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக நாங்கள் வாசிக்கிறது வந்து பல காசஸ்க்காக வாசிக்கிறோம். பட் இந்த மாதிரி ஒரு புது அனுபவமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, இது எனக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுடைய நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். இந்த நிகழ்ச்சியிலேருந்து வர நிதியை வந்து நாங்கள் வந்து பல திட்டங்களுக்காக செலவிடுறதுக்காக இருக்கிறோம். நாங்கள் வந்து இங்கே வந்து எர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னு சொல்லிட்டு லேடி ஆண்டாள் ஸ்கூலில் 0 to 5 years அந்த வயது உள்ள விழித்திறனற்ற குழந்தைகளுக்கு சில பயிற்சிகளை கொடுக்குறோம். அந்த திட்டத்துக்கு இந்த பணம் செலவிடப்படும். அடுத்தது வந்து மாதவரத்தில் தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று நடத்திட்டுருக்குறோம். அதில் மாணவர்கள் வந்து இலவசமாக தங்கி படிக்கலாம். அது ஒரு 9 மாத கால பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தது மின்சார ரயிலில் பார்வையற்றவர்கள் வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. அவங்களுக்கு முதலீட்டுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கும் இந்த பணத்தை செலவிடுறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ காஞ்சிபுரம், வெள்ளூர் போன்ற மாவட்டங்களையும் விழித்திறனற்றவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சுயதொழில் பயிற்சி கொடுத்து அந்த சுயதொழில் செய்கிறதுக்கு உண்டான முதலீட்டையும் வழங்குறதுக்கு இந்த நிதி ஆதாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ பார்வையில்லாதவங்க அது ஒரு தடையாக இல்லாமல் அதையும் மீறி அவங்க செயல்பட முடியும் நிற்பதுக்காக நம்ம பண்ணுறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள ஒங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள வங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும்.
பொண்ணு மனசு ஒரு தினுசு, அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். ஏய் புரிஞ்சுதா? பொண்ணு மனசு ஒரு தினுசு, அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். என்ன பந்தாடும் மிருகம், கூறு போட்டு கூத்தாடும் தெய்வம். அவ நினப்ப புரிவதில ஒரு ஆம்பள பொழப்பு அழியும். நீ கொஞ்சம் போல மெல்ல சிரிக்க, அத்தாடி என்னவன் நீ நான் தொலைக்க. பார்வையால் இருதயம் நினைக்கட்டுமா, பாதத்தை இமைகளில் வருடட்டுமா. நீ சொல்லும் வார்த்தைக்குள் வசிக்கட்டுமா, கோபத்தை கொண்டாடி ரசிக்கட்டுமா. பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள, வங்கோபம் என்ன கொல்ல. அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம், பாவி நெஞ்சு எரியும். ஒரு பைத்தியம் முடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். உலகத்துல தம்பதிக சேர்ந்திருப்பது ஒன்னோ ரெண்டு, அட வெளியில சேர்ந்து சுத்தும், வீட்டுக்குள்ள கட்டில் மட்டும் ரெண்டு இருக்கும். என் விதிய இதுதானா, பெருந்தினவுக்கு பத்தியம் தானா. என் ராத்திரி எரியுதடி, தூக்கமில்ல ரகசியம் உடையுதடி. கர்வத்தின் கர்ப்பத்தில் வளர்ந்தவளே, காதலின் திமிருக்கு பிறந்தவளே. கருணையால் இதயத்தை கொன்றுவிடு, கல்லறையில் என்னோடு வாழ்ந்துவிடு. ஏல 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 ஒரு கூட காத்து இல்ல, வங்கோபம் என்ன கொல்ல. அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம், தானே தானே தானா. ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு. இது மேல என்ன சொல்றது? ஒரு மழை துளி என்னை நனைக்கதே பெண்ணே. சிறகுகள் யார் கொடுத்தது, நெஞ்சம் பறக்கதே பொண்ணே. உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே. உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே. கோடை கால மழை வந்து போ
എന്റെ പെണ്ണ് തങ്കമാർന്ന പെണ്ണ് അപ്പടിയാ ഞാൻ വളർത്തിയിരിക്കുന്നത്. കുടിച്ചോളൂ. എന്റെ മോൾക്കൊരു ചീത്ത സ്വഭാവവും ഇല്ല. காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்ததடி மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் தருவாயா கோபம் கொள்கையிலும் கிறங்க வைக்குதடி மீண்டும் ஒரு முறை நீ கோபத்தில் பார்ப்பாயா ஆலை கோடும் அழகே நிழல் கூட அழகின் நகலே ஒரு நாளும் குறையாத புது போதை கண்ணோரம் கனிமொழியே என்னை கொன்று போகிறாய் கடைவிழியா என்னை தின்று போகிறாய் கனிமொழியே என்னை கொன்று போகிறாய் கடைவிழியா என்னை தின்று போகிறாய் இதயம் உடைத்து என்னை வாழச் சொல்கிறாய் இமைகள் பறித்து என்னை தூங்கச் சொல்கிறாய் ஒரு பாதை கண்ணில் காதல் செய்கிறாய் மறுபாதை கண்ணில் ஊடல் செய்கிறாய் நான் எட்டு திக்கும் அலைகிறேன் நீ இல்லை என்று போவதா அடிபற்றி எரியும் காட்டிலே நான் பட்டாம்பூச்சி ஆவதா நான் எட்டு திக்கும் அலைகிறேன் நீ இல்லை என்று போவதா அடிபற்றி எரியும் காட்டிலே நான் பட்டாம்பூச்சி ஆவதா எந்தன் கண்ணம் வைத்தால் நானும் மண்ணில் கொஞ்சம் வாழ்ந்திருப்பேன் அடி உந்தன் கண்ணக்குழியில் என்னை புதைத்து வைத்தால் மண்ணில் மாண்ட பின்னும் வாழ்ந்திருப்பேன் ஒரு கள்ள பார்வை பாரழகே சிறு காதல் பேச ஊமை கிளியே நாம் தேடி திரையும் வாழ்வே நீதானே தென்றலே வா முன்னே முத்தமா கேட்கிறேன் வாங்க உள்ள போலாம். சாரி, நான் எதுக்கு வந்தேன்னா எங்கள் வீட்டில் வேறு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டவுரி ஜாஸ்தி கொடுக்குறாங்களாம். என்னால் என் பேரண்ட்ஸை மீறி எதுவும் பண்ண
போது ஆகாயம் தொலைந்து போகும் பார்வை பறவை மீதே பதிந்திருக்கும் விழி உன்னை காணும் போது உலகம் தொலைந்து போகும் என் கண்கள் உந்தன் மீதே விழுந்திருக்கும் என்னை கட்டி போடு காந்த சிமிழே ஒரு பாட்டு பாடு காட்டு குயிலே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவனுங்க எங்க சார் படிச்சு உருப்பட போறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களா தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீதான் ஒன்னும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல காந்தி நினைப்பா? பீடி, சிகரெட்டு, தண்ணி எல்லா கட்ட பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு எதுக்குடா கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய முடியும் உங்களால? என்னடா சொப்ன சுந்தரிக்கார விஜயபாபு வச்சிருக்காரு? விடுமாமா, காரை தானே வச்சிருக்காரு, சொப்பன சுந்தரி வச்சிருக்காரு. ஓகே. நம்மோட பாடி ஹாலுந்தா சூரியன் நிலாவும் வைத்து மாலுந்தா கருதா ஒரு ஹா நீயும் சிங்கர் தான் காதலை சோகத்துக்கெல்லாம் மிட்டல் ஃபிங்கர் தான். நீங்க என்ன உண்மையிலே லவ் பண்றீங்கன்னா 2 வருஷத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க என்ன பார்க்க கூடாது, பேசக்கூடாது, SMS இது எதுவுமே அனுப்ப கூடாது. காதல எங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றீங்க? என்ன நாயை கூப்பிடுற? கரும கன்றாவி, எப்படிதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களோ? நம்ம வேற ஏதாவது டீசெண்டா ரொமான்டிக்கா பேசலாமா? காத்திருந்தாய் அன்பே, எந்தன் காதல் நீதானே, 1,00,000 விண்மீன் மழையாய் பொழிகிறதே. உன் பேச்சுலர் பார்ட்டி ஒரு செம பிளான் வச்சிருக்கோம்டா. பேங்காக் போறோம், தண்ணிலே மிதக்கிறோம்.
Maltopia. Somebody ball. Eh, naman siya. Single siya. Wala ba ba? Kiriya pagkari. 金宝宝，金宝，是不是？是什么三谁好？靠手，挥手，挥手。மச்சி 4 ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர் பார்ட்டி பேங்காக் அப்படியே அங்க ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. உலக சினிமா அறிவா கொஞ்சம் நிறுத்துறியா? இது ஹேங் ஓவர் 2வும் கிடையாது, நம்ம கதை அதுவும் கிடையாது. தேவையில்லாம ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாம அமைதியா வா. Coming on the way.